இன்றைய தேவனுடைய வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் அநேக நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம் தேவன் ஒரு நிறைவான தேவனாய் இருக்கிறார். மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவைக்கு உண்டான எல்லா எதிர்பார்ப்புகளையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் ஒவ்வொரு நாளும் மனிதர்களுக்கு அற்புதங்களை திரளாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிற தேவாதி தேவனாய் இருக்கிறார். நாம் அந்த அற்புதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாளில் வேதத்திலிருந்து ஒரு வார்த்தையை கவனித்து அவரிடத்திலிருந்து நாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், இயேசு இந்த பூமியில ஊழியம் செய்து கொண்டிருந்த நாட்களில அவர் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார். ஆனால் சில இடங்களில அவரால் அற்புதங்களை செய்ய முடியாதபடி ஒரு சூழ்நிலை உண்டானது. அதற்கு காரணம் என்ன சொல்லி கவனிச்சு பார்த்தீங்க என்று சொன்னால், இந்த வசனத்தை கவனித்து பாருங்க. மத்தேயு 13:58 வாசிக்கிறோம், அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. அப்ப அவர் அநேக அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருந்தார். அங்கே அநேக அற்புதங்கள் செய்ய முடியாமல் போனதுக்கு காரணம் அவிசுவாசம். இன்னைக்கு அநேக இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவிசுவாசம் பெருக ஆரம்பித்து விட்டது. கடைசி காலத்துல விசுவாசத்தை காண்பேனோ என்று சொன்ன தேவனுடைய அந்த வார்த்தைகள் இன்னைக்கு அநேக இடங்களில் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சபைக்குள்ள ஜனங்கள் ஆராதிக்கும் போது கூட விசுவாசத்தோடு ஆராதிக்கிறதை பார்ப்பது மிகவும் குறைவாய் இருக்கிறது. வார்த்தை கேட்கும் பொழுது கூட விசுவாசமாய் வார்த்தை கேட்கிற ஜனங்களுடைய எண்ணிக்கை குறைந்து வந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிற ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபிக்கும் போது கூட விசுவாசமாய் ஜெபித்தால் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் வாக்கு பண்ணி இருக்கிறார். ஜெபம் கூட இன்றைக்கு விசுவாசமாய் ஜெபிக்கிற ஜனங்களை பார்ப்பது எண்ணிக்கை குறைவாய் இருக்கிறது. இதெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அற்புதம் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் அநேக அற்புதங்களை அங்கே செய்யவில்லை. காரணம், அங்கே இருக்கிற ஜனங்கள் அவிசுவாசத்துக்குள் போனார்கள். இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து தவறான எண்ணங்கள் அவர்களுக்குள் எழும்ப காரணமா இருந்தது. உங்க வாழ்க்கையில இன்னைக்கு அற்புதங்கள் அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னா அவரை விசுவாசிங்க, நம்புங்க, கர்த்தர் செய்வார் என்று சொல்லி நாம் நம்பி காரியங்களை செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமான அற்புதங்களை செய்வார். சபையில ஒரு விசுவாசி இவனமாய் ஒரு சாட்சியை பகிர்ந்து கொண்டார். கிட்டத்தட்ட ஒரு 48 கிலோமீட்டருக்கு அந்த பகுதியில் இருந்து இங்க சபைக்கு வந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் ஒரு நாள் சொன்னாங்க, எங்க வண்டியில பெட்ரோல் இல்லை, ஆனாலும் நாங்க என்ன செய்தோம் என்று சொன்னால் விசுவாசமாய் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி நாங்கள் வந்தோம். சபைக்கு வந்தார்கள், கடந்து செல்ல ஆரம்பித்தார்கள். வண்டி இடையில பெட்ரோல் இல்லாமல் நின்று விட்டது. திடீரென்று சொல்லி அவர்கள் வண்டி நிற்கவும் பின்னாடி ஒரு மனிதர் வண்டி வாகனத்துல வந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் வண்டி நிக்கிறதை பார்த்துட்டு கேட்கிறாங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி அவர்கள் கேட்கிறாங்க. பெட்ரோல் இல்லை என்று சொல்றாங்க. அந்த சகோதரனை கவனிச்சு பாருங்க, வண்டி இல்ல, அவர் வாகனத்துல ஒரு பாட்டில ஒரு பெட்ரோல் வாங்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த பெட்ரோலை அவர்களுக்கு கொடுத்துட்டு அவர் திரும்பி பார்க்காம கடந்து சென்றார். நான் ஏன் ஒரு சின்ன சாட்சியை சொல்றேன். அவர்கள் விசுவாசமாய் ஒன்றுமே இல்லாமல் புறப்பட்டு தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தார்கள். ஆனால் திரும்ப போகும்போது கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்தித்தார். ஒரு சாட்சியை எழுப்பினார். இந்த சின்ன காரியம் அல்ல, உங்க வாழ்க்கையில பேர்பட்ட ஒரு விசுவாசமான செயல்பாடுகள், உங்க குடும்ப தேவைகள், பிள்ளைகளுடைய தேவைகள், உங்க எதிர்கால தேவைகள், உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அற்புதங்கள் வேண்டும் என்று சொன்னால் விசுவாசமாய் ஜெபிங்க, விசுவாசமாய் ஆராதிங்க, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ளுங்க. உறுதியாய் அவர் செய்வார் நிற்பில் என்று சொன்னால் அங்கே அநேக அற்புதங்களை அவர் செய்ய முடியாமல் போயிற்று என்று வேத வார்த்தையை வாசிக்கிறோம். உங்களுக்கு அநேக அற்புதங்களை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவரை விசுவாசிங்க, திரளான அற்புதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலங்கள். அன்பு தகப்பனே, நாம் மகிமைப்பட்டுக் கொண்டிருப்பதற்காக நன்றி அப்பா. இன்றைக்கு அவிசுவாசம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல விசுவாசத்தை குறித்து நீங்க பேசியிருக்கிறீங்க. அநேக அற்புதங்களை அங்கே செய்ய முடியல தகப்பனே. ஆனா இந்த விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய குடும்பங்களிலோ தனிப்பட்ட நபருடைய வாழ்க்கையிலோ கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி அப்பா. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ செய்ய போகிற அற்புதங்கள் ஒரு பெரிய சாட்சியாய் எழும்ப போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க நாமத்தை மைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.